குற்றாலம் தென்காசி வர்றவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிட்டாங்க. நாம் இப்போ வந்திருக்க இடம் எங்கன்னா மேக்கரை அம்யூஸ்மெண்ட் பார்க் அண்ட் வாட்டர் பார்க். பசங்க முதல் பெரியவங்க வர என்டர்டெயின்மெண்ட் விரும்பாதவங்களே கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற இடம் தான் இது. இங்கே பாருங்கள், சிப்லைன் கம்பி மேலே நடக்க போகிறாங்க பசங்க. 2 பக்கம் கயிறை பிடிச்சி நடந்து மீச்சு வரணும். கொஞ்சம் வீட்டு ஸ்லாங்லாம் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா இசாந்தே நட எடுத்து வச்சு நட. வீட்டில் கயிறு மேலே தாவுவா, சோறுல தாவுவா, அதில் ஏறவான்னு இருக்கல. இப்போ யாரு வா அப்படி தைரியமா வா பார்ப்போம். வீட்டில் அந்த பயம் பயப்படுதல்ல, அது ஒன்று சொன்னால் கேட்க மாட்டாங்களா? இப்போ தாவு மேலே முன்னாடி பாரு, இங்கே பாரு. அப்படி வா வா. வாங்க வாங்க வாங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, கொஞ்சம் பயத்தோட. சைக்கிள் ஓட்டணும். இதுக்கு முன்னாடி டிஜே சாங் போட்டு செம குளியல். இது போக ஸ்விம்மிங் ஃபுல்லும் இருந்துச்சு, நல்லா சுத்தமாக, சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்றாப்புல அழகாக இருந்துச்சு. எவ்வளோ நேரம்னாலும் குளிக்கலாம். அடுத்து பசங்க விளையாண்டது கம்பி மேலே சிப்லைன் சைக்கிளிங். முன்னாடி பார்த்து ஓட்டு சூப்பராக பண்ணாங்க. அது கலர் தான் இருக்கட்டும். அதற்கடுத்து சிப்லைன் அட்வென்ச்சர். என்ன ரிவல்ஸு உண்மையிலேயே பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அடுத்ததா கன் ஷூட். அடுத்ததா இதில் பெரியவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஆன்பர்படி எங்க? ஆன்பர்படி 2 ஆன்பர்படி. அவ்வளோதான், ஒன்றும் செய்யாது. குடி வா. ஏ வலுவை மட்டும் அதெல்லாம் பார்த்து பாப்பா. இங்கே வாங்க, வலுன்னா இங்கே வந்து தொங்குவாங்க. தப்புனா இங்கே அண்ணன் கிட்ட வா. என்ன அதேதான் மலையில் தான் ஏறுவாங்க. நம்ம தனியாக நிறைய இடத்துக்கு போயாச்சு, விளாண்டாச்சு. அதனால் அந்த அட்வென்ச்சர் இந்த தடவை ஃபுல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தான். அவங்க தான் எல்லாம் விளாண்டு என்ஜாய் பண்ணாங்க. அதிலும் இந்த கிளிம்பிங் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, ஆனாலும் நல்லா இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், இது பெரியவங்களுக்கானது. உயரம் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இருந்தாலும் இடத்த பாருங்கள், பசுமையாக நல்ல நீளமாக கொடுத்துருந்தாங்க. சூப்பர் என்ஜாய். உண்மையிலே ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சு. அடுத்தது பசங்களுக்கானது வாட்டர் பலூன். என்ன செய்யணும்? நடக்கணும், எந்திரிச்சு நடங்க. நடந்தால் தான் அது உருளும். அப்படியே ஒரு பக்கம் இசாந்தி மாற்றி. அப்படிதான் அப்படி நடங்க. மகா செல்வியா கூட சேர்ந்துக்கா. அப்படிதான். ஏப்பா சூப்பர். நடங்க. அப்படி சுற்றுங்க. அப்படி இங்கே வரைக்கும் வந்து அப்படி ஒன்று போல் சுற்றுனீங்கன்னா சல்லுன்னு சுற்றும் வண்டி. ஒன்று போல உடனே வேகமாக சுற்றுவீங்க பார்ப்போம். அப்படி செல்ஃபி சும்மா விடக்கூடாது. இதில் தான் உங்கள் ஸ்டடி இருக்கு. சுற்றிக்கிட்டே இருங்க, அது பாட்டில் சுற்றும் பாப்பா. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் இறங்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அவசரம்லாம் வேண்டாம்னா மெதுவாக பையன் பதப்பறம் வரணும் போதும். வா இறங்க மெதுவாக. ஒவ்வொரு யானி தான் இருக்கு.
பசங்களும் இந்த விளையாட்டை மாறி மாறி நல்லா விரும்பி விளையாண்டாங்க. அடுத்து இந்த ரவுண்டு சைக்கிளிங்கு வந்தோம். இதில் யாருமே ஏற மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் எல்லோரும் எண்ணியை ஏற சொல்லிட்டாங்க. நம்மளும் ஈஸியாக நினச்சி ஏறி உட்காந்து கடைசியில் அவ்வளோதான் பாருங்க தலையில் நிற்கிற பாருங்க அள்ளு விட்டுருச்சு. பார்த்துங்க பயத்தார் வருங்க. இது நான் போயிருந்தேன் இன்னைக்கு அவ்வளோதானா. என் பையனும் என்னை கடுமையாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அத்தாடி நல்ல வேலை நான் போல. இது ஈஸியாடா உனக்கு. தலை சுத்துதுங்க முடியல. அப்புறமா பலூன் விளையாட்டு, ராட்டினம், ஊஞ்சல், இந்த நார்மல் பொங்கல் உள்ள அத்தனையும் இருந்துச்சு. சாப்பாடுக்கு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் இறுதியாக குதிரை சவாரி, அதுவும் அருமையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி குதிரை சவாரி தனியாக வீடியோ போட்டேன். இதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கையில் மெரினா பீச்சில் குதிரை சவாரி போனது. இந்த மேக்கரிலையும் குதிரை சவாரி பண்ணோம்.